branch accounting or higher purchase or even in final accounts வரலாம். When head office sends goods at cost plus 33.13% அப்படின்னா what is the invoice price கேட்குறாங்க. What is the invoice price? ரெண்டு கொஸ்டின். If cost is equal to 60, if invoice price 60 இருந்தா ஓகேயா? சரி, first if cost equal to 60 na, then what is the margin? 60 into 33 1/3%, right? Okay, before that, what is this percentage? இப்ப 50% na எப்படி ஃப்ராக்ஷன்ல போடலாம்? ஃப்ராக்ஷன்னா அதாவது 1/2 1/3 அந்த மாதிரி. சரி, 1/2 சொல்லலாம் கரெக்டா. 25% na fraction equal 1/4, right? 10% na 1/10, right? So 33 1/3% equal to how much? 1/3. இதான் முக்கியம், ஓகேயா? ஸோ margin is equal to 60 into 1/3, which is equal to 20 rupees. So invoice price equal to 60 plus 20 equal to 80. Okay, yeah. But second, if invoice price equal to 60, if invoice price equal to 60, then cost equal to எவ்வளோ கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி போடணும்னா நமக்கு காஸ்ட்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 1/3, ரைட்? எக்ஸ் பிளஸ் 1/3 equal to 60, கரெக்டா? ஏன்னா விசா காஸ்ட் இன்ட்டு 1/3 தான் 20 போனது. நமக்கு இப்போ செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த காஸ்ட், கரெக்டா? வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இதில் இன்வாய்ஸ் ப்ரைஸ் 60 தெரியும். அப்போ காஸ்ட் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1/3, ரைட்? எக்ஸ் இன்ட்டு 1/3 ஆர் x/3. ஸோ 4x/3 equal to 60, then x equal to 60 into 3 by 4. X equal to 4, 15 போகும் 45. So cost equal to 45, margin is equal to 45 into 1/3 equal to 15. Therefore invoice price equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 60 வரும். ஓகேயா? ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும் காஸ்ட் பிளஸ் இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுத்துருந்தா.